Hello YouTube viewers, good evening. Aksham Homes and Enterprises, the proudly presents பாரு இப்போ நல்ல அருமையான ஒரு நியூ 3 BHK ஒரு CMD அப்ரூவ்டு டியூப்ளெக்ஸ் ஒரு வில்லா ஹவுஸ், நல்லா ஒரு அருமையான ப்ரைம் ஃபியூச்சர் நல்லா வெல் டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சேல் அவைலபிள் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பில்டர் ஹவுஸ். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் பெருங்கலத்தூர் பைபாஸ் மப்பேடு ஈஸ்டர்ன் பைபாஸில் அந்த மப்பேடு ஜங்ஷன் பாருங்கள், இந்த ஜியோன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் வரும். இது ஒரு பழைய ஜங்ஷன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜர் அந்த டெர்மினல் அந்த டேர்னிங் வந்துடும் உங்களுக்கு. இங்கிருந்து 200 மீட்டர்ஸ் தான் அந்த மேஜர் ஜங்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜியோன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் ஜஸ்ட் மெயின் ரோட்லேருந்து வாக்கபுள் இந்த பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 மீட்டர்ஸ் மேக்ஸிமம். இன்றைக்கி ஒரு 95 லட்ச ரூபாய்க்கு நல்லா அருமையான ஒரு டியூப்ளெக்ஸ் ஒரு நார்த் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் இப்போ ஒரு ஹவுசஸ் மட்டும் தான் அவைலபிள் இருந்துச்சு, எல்லாமே ஷோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹவுஸ் பாருங்கள் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஒரு 90% முடிஞ்சிச்சு. இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 830 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட், நல்லா ஒரு காம்பாக்டான பட்ஜெட்டில் லேண்டு, ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், நார்த் ஃபேஸிங்கு நல்லா ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங்கோட ஒரு டியூப்ளெக்ஸ் 3 BHK ஒரு வில்லா ஹவுஸ், நியூ ஹவுஸ் பாருங்கள் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. வாங்க பார்க்கலாம். நல்லா கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்காரு. வீடை பார்த்தா உடனே உங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜ் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி மப்பேடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி என்டையர் நல்லா வெல் டெவலப்டு இன்றைக்கி. ஏன்னா இந்த பெருங்கலத்தூர் பைபாஸ் இன்னும் ஒரு 6 மந்த்து மேக்ஸிமம் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆச்சுன்னா இன்றைக்கி எல்லா டிரான்ஸ்போர்ட்டிங்கும் இந்த ஏரியா தான். ஸோ அதனால் அந்த மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் எஸ் எ கேப்பபிள் பையர்ஸ். பாருங்கள் உள்ளே வந்துவிட்டோம். பாருங்கள் உள்ள ஹால் நல்லா ஸ்பேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் எல்லாம் கிரைண்ட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வுட் ஒர்க் வந்து நார்மலாக அப்படி உங்களுக்கு இந்த ஹவுஸ் வந்து இப்போ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரேன். நம்ம வுட் ஒர்க் வேணால் எக்ஸ்ட்ரா நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கீழே ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு நல்லா ஒரு 8x8 அந்த மாதிரி சைஸில் ஒரு கிச்சனு, ஒரு 10x14 ஒரு ஹாலு. பெட்ரூம் பார்த்திங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு 10x8 அந்த மாதிரி பெட்ரூம். ஏன்னா 830 எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அதை நல்லா ஒரு யூட்டிலிட்டியாக கொடுத்துருக்காரு. ஒர்க்கு நடந்துகிட்ருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த திங்ஸ் எல்லாம் 2 நாள் டிஸ்டர்பன்ஸ் மாதிரி தெரியுது. ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபினிஷிங் ஸ்டேஜ். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம உள்ள நம்ம கன்வீனியன்ட்டு தகுந்த மாதிரி ஏதாவது கலர்ஸ்லாம் மாற்றணும், வுட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டெஃபினட் பண்ணிக்கலாம். நெகோஷியபிள் தான் இது. நீங்கள் வேறு லேண்டு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு மினிமம் 5500 6000 ருபீஸ் 6500 ருபீஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி 830 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் எடுத்து இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு. கிரைனைட் ஸ்டெப்ஸு, ஒரு சில்வர் பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் கைப்பிடி உங்களுக்கு எல்லாம். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரை 2 பெட்ரூம் பார்த்திங்கன்னா 12x12 அந்த மாதிரி சைஸில் 2 பெட்ரூமு, ஒரு சின்ன ஸ்பேசிஸ் ஹால், நல்லா வெண்டிலேட்டர் வசதியோட நல்லா இருக்குது. வீடை பார்த்தா உங்களுக்கு ஒரு காம்பாக்டான பட்ஜெட்டில் கண்டிப்பாக டெஃபினெட்லி பிடிக்கும். 95ங்கிறது நம்மளால் 100% இது வந்து நெகோஷியேட் பண்ண முடியும். அது நெகோஷியேட் பண்ணி தராரு பில்டர் உங்களுக்கு. மேலே பாருங்கள், இது பால்கனி ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற பால்கனி பெட்ரூம். இது நல்லா ஏர் வசதி நல்லா வசதியோட ஃபினிஷிங் ஆச்சுன்னா இன்னும் அந்த லுக் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் தெரியும். எல்லாம் மேலே இருக்க 2 பெட்ரூமும் அட்டாச் ஆகிட்டு பாருங்கள். உள்ள ஒர்க் நடந்துட்டுருக்கு. நல்லா கிரைனைட்ஸ் உள்ள ஃபுல்லாக கம்ப்ளீட் வச்சு நல்லா உங்களுக்கு பாத் அண்டு டாய்லெட் ரெண்டுமே. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் உங்களுக்கு கிளாஸ் வச்ச மாதிரி பால்கனி ஃப்ரண்ட்டில் நல்லா ஸ்பேசியஸாக நார்த்து ஃபேஸிங், அது ஒரு கம்ஃபர்ட்டு. இங்கேருந்து ஜியோன் இன்டர் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 600 மீட்டர்ஸ் தான் ஜியோன் ஸ்கூல் பாருங்கள். ஸோ இதுலேருந்து அடுத்த செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சேம் இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் உண்டு. உள்ள அந்த ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க அதை ஒர்க் பண்ணுறவங்க தங்கியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபினிஷிங் முடிச்சு கொடுத்துருவாரு. நம்ம மேக்ஸிமம் ஒரு 20 days ஒர்க்கு தான் இருக்குது, முடிச்சு கொடுத்துருவாரு. நம்ம இப்போ வந்திங்கன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது உள்ளே வந்து இன்னர் மாடிஃபிகேஷன் அதெல்லாம் பண்ணிக்கலாம். பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெலாம் நம்ம மாடலர் பிச்சர் அந்த மாதிரி எதாவது பண்ணிக்கலாம். இதுலேருந்து பாருங்கள் அப்படியே செகண்ட் ஃப்ளோரு ஓப்பன் டெரஸு, ஹீட் இறங்காமல் இருந்து ஒயிட் டைல் லேயிங் பண்ணியிருக்காரு. ஒரு ஹெட்ரூமோடு இருக்குது. இப்போ செகண்ட் ரூம் எம்டி டெரஸ் போகிறோம். கஸ்டமைஸ் வேணாலும் இப்போ இந்த ஸ்டேஜில் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு பண்ணியிருக்காரு கன்ஸ்ட்ரக்ஷனே. தாராளமாக நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் டெரஸ், அந்த ஹீட் டைலில் வந்து உங்களுக்கு இது பண்ணியிருக்காரு, லைன் போட்டிருக்காரு. ஸோ நல்லா அருமையான ஒரு ஸ்பேசியஸ் ஒரு காம்பாக்டான பட்ஜெட் தாங்க உங்களுக்கு. ஃபேமிலி என்ன தாராளமாக பை பண்ணலாம். இன்றைக்கி வந்து 95 lakhஸில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இன்றைக்கி ஃப்ளாட்ஸ் விற்கிது இந்த ஏரியாவில். இன்றைக்கி 70 lakhs 80 lakhs ஒரு இன்றைக்கி 95 lakhs, அதுவும் நெகோஷியபிள். ஸோ பிடிச்சா தாராளமாக நம்ம பேசலாம். வாங்க, கீழே டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காமல் சைட் யூஸ் முன்னாடி பிஃபோர் கால் பண்ணிவிட்டு வாங்க. எப்போவுமே சைட்டு வந்து தயவுசெய்து சர்ச் பண்ணாதீங்க. முன்னாடியே கால் பண்ணிவிட்டு வாங்க. டெஃபினெட்லி நம்ம சைட்டை காமிக்கலாம். ஐடி நம்பரை சொல்லி கால் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனல் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.